எந்த சட்டவிரோதத்துக்கும் சட்டத்தை மீறியோ இல்ல ஒரு ஸ்டேஷன்ல போய் சட்டப்பாதை இது பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க அமைப்பு என்பது பரிசுத்தமானது. எங்க அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு களப்பணியாளர்களும் கங்கையிலே குளித்தால் எவ்வளவு புண்ணியமோ அதே போல இந்து மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை களப்பணியாளர்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்து மக்கள் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அதே போல எங்களுக்கு நிதியுதவி அளித்த அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்தினுடைய வரவேற்புரையை இந்து மக்கள் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் செம்பகரேஸ் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அதற்கு முன்பாக இதோ இந்துக்களுடைய பாதுகாவலரும் இந்த தேசங்களில் அக்கறை கொண்டவருமான எந்த நேரமும் அயராது செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாவீரர் இந்த கூட்டத்துக்கு வருகை இருந்துள்ள இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் இந்த பொதுக்கூட்டம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும், இங்கே வாழுகின்ற அனைத்து மக்களும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற வேண்டும் என்பதற்காக கடவுளிடத்திலே பிரார்த்தனை வைத்து இந்த கூட்டத்திலே நமக்கெல்லாம் ஆசிரியரை நல்கிற வருகை இருந்துள்ள இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில ஜோதிரணி தலைவர் பிரசன்னா சுவாமி அவர்களை வருகை என வரவேற்கிறோம். நடத்தி கொடுக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது இந்து மக்கள் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் ஜெம் வெங்கடேஷ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை இருந்தவர்களை வரவேற்கும் விதமாக வரவேற்புரையை நல்கிட உள்ளார்கள். அவரை வரவேற்புரை நிறுத்த அன்போடு அழைக்கின்றேன். பிரசன்ன சுவாமி அவர்களே, இந்துக்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் ஓடோடி வந்து நிற்கும் காவிப்படை தளபதி அர்ஜுன் சம்பத் அவர்களே, முனியப்பன்ஜி அவர்களே, கேவி ரவிக்குமார் அவர்களே, கேபிள் டிவி மணிமாறன் அவர்களே, காலனி பிரபு மோகனார் சிவசங்கர் அவர்களே, ஜெகதீஸ்வரர் அவர்களே, ஜியா ஞான சம்பந்தம் அவர்களே, கே பாஸ்கர் அவர்களே, எஸ்.பி. சண்முகம் அவர்களே, வி.வி. மாணிக்கம் அவர்களே, கே.ஆர். சங்கர் அவர்களே, ஜெயகிருஷ்ணன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, அனைவரையும் வருவென இந்த கூட்டத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை இந்த மேடைக்கு வர வேண்டும் என அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய பெண்களுக்கு முன்வரிசையிலே சீட்டை ஒதுக்கி நாமெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என ஒரு அன்பு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இந்த தகுதி வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரதி மஸ்தூர் சங்கத்தினுடைய மாவட்டத்துடைய தலைவர் வெங்கட்ராமன் அவர்களை வருகை என வரவேற்கிறோம். அதே போல மூத்த தலைவர் நாகராஜன் பாலகிருஷ்ணன் அவர்களே வருகை இந்த மேடையிலே வரவேற்கிறோம். நம்ம மேடைக்கு வாங்கண்ணா. பிறகு இந்து மக்கள் கட்சி ஒரு சிறந்த பொதுக்கூட்டத்தினை மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கமானது இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மாநிலமெங்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் சுயநலத்தோடு கையாளப்படுகின்ற திட்டம் தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை வைத்து மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் அவர்களுடைய கட்சி நலனுக்காக அவர்கள் ஆட்சியை அமர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற விடாமல் முடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்களுக்காக இயங்குகின்ற மக்கள் அரசானது மக்கள் நலனிலே அக்கறை கொண்டிருக்குமானால் பாரதம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரே கண்ணோட்டத்துடன் நோக்க வேண்டும். நம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையிலே அடிப்படை தேவையாகிய குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இந்த தண்ணீரானது அவர்களுக்கு சென்று சேர்ந்து மக்கள் குடிநீருக்காக எங்கும் அலைபாயக்கூடாது என்ற நோக்கிலே இந்த திட்டத்தினை உடனடியாக இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் எல்லாம் குரல் கொடுத்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்து மக்கள் கட்சி என்றைக்குமே மிக பெரிய அளவிலான திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு எடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கட்சியிலே இருக்கக்கூடிய
இந்த கட்சியுடைய தூண்களாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய தொண்டர்களும் நமக்கு எப்பொழுதும் பேராதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களும் தான் இந்த கூட்டத்தை இங்கே நடத்த வேண்டும் என்று நம்முடைய இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் காவல்துறை அணுகிய பொழுது அவர்கள் முதலிலே அனுமதி மறுத்தார்கள். பிறகு நீங்கள் இங்கே இந்த கூட்டத்தை நடத்துவதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்ற கருத்தினை முன்வைத்தார்கள். நமது கட்சியின் சார்பிலே சட்டம் ஒழுங்கு எப்பொழுதும் எங்களால் பாதுகாக்கப்படுமே தவிர அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டோம் என்று நாம் ஒரு உறுதிமொழி அளித்தும் கூட நமக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாம் நீதிமன்றத்திலே அணுகி இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியை வாங்கி அதன் பிறகு காவல்துறையிடம் அனுமதி பெற்று இந்த கூட்டம் இப்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இமயம் முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஹிந்து நாடு என்கின்ற ஒரு விசாலமான பார்வையை ஒரு கோஷத்தை கொள்கையை முன்வைத்து நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சமய மக்களும் தங்கள் உரிமைகளை பெற வேண்டும், இந்த மண்ணின் மைந்தர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ இந்து மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவருடைய விசாரண பார்வையிலே நாம் நல்லது ஒரு திட்டத்தை கொள்கையாகவே வைத்திருக்கிறோம். கங்கை காவிரி முதல் இந்த மண்ணிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நதிகளும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஒருபுறம் அதிக வெள்ளம், ஒருபுறம் குடிநீர் பஞ்சம், இந்த இயற்கை மாற்றத்தை சரி செய்ய வேண்டும். இதற்காக இந்த பாரத தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் குரல் கொடுக்க வேண்டும், செயலாற்றிட முன்வர வேண்டும் என்ற கருத்தினை வைத்து நாம் வைக்கின்ற ஒரே கொள்கை முழக்கம் தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம். தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம்னா கங்கை காவிரி மட்டுமில்லை. நாங்கள் என்னைக்குமே அகண்ட பாரதத்திலே முழு நம்பிக்கை கொண்டவர்கள். பாகிஸ்தானிலே இருந்து பாயக்கூடிய சிந்து நதி இங்கே வர வேண்டும் என்று காண்போம் எங்கள் சிந்துவை என்று புத்தகம் எழுதிய ராணுவத்திலே இருந்து ஓய்வு பெற்று இந்து மக்கள் கட்சியிலே இருந்து நல்ல செயல் வீரராக துடிப்புடன் பணியாற்றிய எங்கள் மூத்த தலைவர் டி ராமன் டாக்டர் ராமன் அவர்கள் எழுதிய என்று காண்போம் எங்கள் சிந்துவை என்ற கொள்கையை முன்வைத்து இந்த நாட்டிலே இருந்து பிரிக்கப்பட்ட பகுதிகளான ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பர்மா, மாலத்தீவு என்ற இலங்கை இந்துக்களுடைய இனப்படுகொலையை உலகெங்கிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை, அத்துணை நாடுகளுமே இந்த அகண்ட பாரதத்தில் இணைக்கப்பட வேண்டும். அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் இந்த மண்ணோடு ஒன்றாக இணைய வேண்டும் என்கின்ற விசாரண பார்வை எங்களுடைய மாநிலத்தில் அர்ஜுன் சம்பத் அவருடையது. அதனால்தான் தினமணி நாளேட்டிலே இந்த நதிநீரினுடைய இணைப்பு அவசியம் குறித்து நல்ல ஒரு கட்டுரை எழுதினார்கள். அந்த கட்டுரையை படித்த பிறகுதான் மாநிலத்திலே சுயநோக்கோடு அரசு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சிறிது மனமாற்றம் அடைந்துள்ளார்கள். அவர்கள் நேரடியாகவே மற்ற மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய இந்திய இயக்கத்தினுடைய அமைப்பாளர் அனைவருமே எங்களுடைய தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு மிக சரியான பாதையிலே நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த திட்டத்தினை முன்மாதிரியை கொண்டு தமிழகத்திலே நீங்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு மக்கள் சக்தியை திரட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்களும் இங்கே எங்களுடைய மக்கள் மத்தியிலே இது குறித்து பிரச்சாரம் செய்ய இயலும். கண்டிப்பாக இந்த கோரிக்கையை வெற்றி வர வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்து மக்கள் கட்சி இன்று தமிழகம் முழுக்க இந்த தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தினை குறித்து பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த செல்லூரம் பகுதியிலே நீண்ட பல வருடங்களுக்கு பிறகு நம்முடைய மாநில தலைவர்கள் சிறப்புரையாற்றிய இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சிறப்புமிக்க கூட்டத்திலே சிறப்புரையாற்றி துவக்கி வைக்குமாறு இந்து மக்கள் கட்சியுடைய மாநில பேச்சாளர் சிறந்த தீர்க்கதரிசியுமான சிவசங்கர் அவர்களை அழைக்கிறோம். அதற்கு முன்பாக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்புக்குழு தலைவர் நகைச்சுவையோடு நல்ல பல கருத்துக்களை வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மாநில அமைப்புக்குழு செயலாளர் திருமுருகன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு குறித்த நேரத்துக்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என அன்பு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நன்றி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்துகள் வைத்தடி போற்றுகின்றோமே என்று முந்து விநாயக பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கி